திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருவண்ணாமலையில் கிழக்கு வாயில் கோபுரத்தின் உள்ளே உள்ள பெரிய அதிகார நந்தியின் முன்னிலையிலே தொடர்ந்து 18 ஆண்டுகளாக பெரிய புராணம் பேசி வருகின்றோம். ஐப்பசி 1 காஞ்சி காமாட்சி தாயுடனாகிய ஏகாம்பரநாதர் திருவருளாலே இடக்கண் பெற்றார் நம்முடைய நம்பியாரூர் பெருமான். ஞாலந்தான் இடந்தவனும் நளிர்விசும்பு கடந்தவனும் மூலந்தான் அறிவறியார், கண்ணளித்து முளைச்சுவட்டு கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆளந்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார் பதிகத்தை என்று தெய்வச்சேக்கிழார் காட்டினார். அங்கிருந்து பரமர் திருவரத்துறையை பணிந்து போய் பல பதிகள் விரவி திருவாவடுதுறை அணைந்தார். அங்கணைவார் தமையடியார் எதிர்கொள்ள புக்கருளி பொங்கு திரு கோயிலினை புடைவளம் கொண்டு உள்ளணைந்து கங்கை வாழ் சடையாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை எடுத்து இசைத்தார். ஒவ்வொரு பாடலிலும் இங்கு எனக்கு 6 உறவு என்னும் அற்புதமாக அடியை வைத்து இசைத்தார். நம்பியாரூருக்கு இப்போது புதிதாக ஒரு உற்றபிணி வந்து விடுகிறது. அதனால் வருத்தமடைந்தார். திருவாவடுதுறையில் இருந்து திருத்துருத்தி என்கின்ற அற்புதமான திருத்தலத்திற்கு மேவி விமலர்கழல் அருத்தியினால் புக்கு இறைஞ்சி, அருத்தி என்றால் ஆர்வம், ஆர்வத்துடன் புக்கு இறைஞ்சி அடியேன் மேல் உற்றபிணி புதிதாய் வந்த இப்பிணி வருத்தம் என ஒழித்தருள வேண்டுமென வணங்குவார். பரவியே பணிந்தவர்க்கு பெருமான் வரமலர் வண்டரை தீர்த்த வடகுலத்து குழி என்று சொல்லுகின்றார். அப்போது பெருமான் மகிழ்ந்து கைத்தொழுது திருத்தொண்டர்களோடு புறப்பட்டு மிக்க புனல் தீர்த்தத்தின் முன்னணைந்து வேதமெல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்தியார் தமை தொழுது புக்கு அதனில் மூழ்குதலும். அந்த தீர்த்தத்தை அம்மையப்பர் வடிவமாகவே கண்டார். திருவாசகத்தில் எப்படி மாணிக்கவாசகர் கண்டாரோ அதுபோல துருத்தியார் தமை தொழுது புக்கு அதனில் மூழ்குதலும் புதிய பிணி அது நீங்கி அக்கணமே பிரகாசமாய் மணி ஒளி சேர் திருமேனியாயினார். கண்டவர்களெல்லாம் அதிசயம் கண்டாமே என்று பாட கரையேறி உடைபுனைந்து மண்டு பெறும் காதலினால் கோயிலினை வந்தடைந்து தொண்டரெதிர் நின்று மின்னுமா மேகம் எனும் காந்தாரப் பண்ணிலே சொற்பதிகத்தை என் திசையும் அறிந்து ஒழிய சிவருமானுடைய பெருமையினை அறிந்து உலகம் ஒய்ய ஏழிசையால் எடுத்து இசைத்தார் இன்பமாக. என் நிறைந்த தொண்டருடன் அங்கிருந்து புறப்பட்டு உள் நிறைந்த பதிவிரவும் உடையவர் தாழ் வணங்கி போய் கண்ணிறைந்த திருவாரூர் முன் தோன்ற காண்கின்றார் தூரத்தே. அன்று திருநோக்கு ஒன்றால் ஆற கண்டு இன்புற்றார். நின்று நிலைமிசை விழுந்து அங்கேயே நிலைமிசை விழுந்து பணிந்து எழுகின்றார். நெடிதுயிர்த்து பெருமூச்சறிந்து நேர் இறைஞ்சி நகர் நோக்கி நின்று இறைஞ்சி வன்தொண்டர் திருவாரூர் மயங்கும் மாலையில் புகுந்து இரவும் பகலும் மயங்கின காலமாகி அந்தியிலே துன்று சடை தூவாயார் தமை முன்னம் தொழ அணைந்தார். பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணைந்து புக்கிரஞ்சி துங்கவிசை திருப்பதிகம் பஞ்சமத்திலே அற்புதமாக தூவாயா என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடுகின்றார். இங்கமது துயர்களைந்து கண்காண காட்டா என்று அங்கணர் தம் முன்னின்று பாடி அரும் தமிழ் புனைந்தார். அரும் தமிழ் அருமைப்பாடுடைய தமிழை புனைந்தார். அங்கிருந்து செல்லத்தக்க காலம் அறிந்து திருமுலட்டானத்துள் இடைதெறிந்து மாறில் திரு அர்த்தயாமத்திரஞ்சி வந்து அணைந்தார். ஆதி திரு அன்பரெதிர் அணைய அவர் முகம் நோக்கி கோதிலிசையார் குறுகு பாயவென அற்புதமாக பதிகத்தை பாடுகின்றார். பதிகத்தை பாடி ஆர்வமிகு பெரும் காதலால் அவனி மேல் விழுந்தார். பெருகு பூங்கோயில் தனை வணங்கி சார்ந்தணைந்து விழுந்தெழுந்து கைதொழுது முன்னின்று விம்மியே வாழ்ந்த மலர் கண்ணொன்றால் ஆறாமற் மனமடிவார். மனம் உருகி நைகின்றார். ஒரு கண் தான் கிடைத்திருக்கிறது, வலது கண் பார்வை வேண்டும். ஆழ்ந்த துயர் கடலிடை நின்று அடியேனை எடுத்தருளி தாழ்ந்த கருத்தினை நிரப்பி கண் தாரும் என தாழ்தல் விரும்புதல் பிழைத்த பெரும் குற்றம் பொறுத்தருள வேண்டுமென்று தாழ்ந்து
திருநாவலூர் மன்னர் திருவாரூர் வீற்றிருந்த பெருமானை, திருமூலட்டானம் சேர்ப்பிஞ்சகனை, பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு மருவு ஆர்வம் பொருந்திய பேரன்பினோடு மற்றை கண் தாரீரென வணங்கி மீளா அடிமை என எடுத்து மிக்க தேவர் குளமெல்லா மாளாமே நஞ்சுண்டருளி மண்ணி இருந்த பெருமானே, திருவடியை அன்புடன் பேணும் உண்மை அடியார்களுடைய துன்பத்தை நீர் தரிக்க மாட்டீரே, கருணையுள்ளவரே. திரு தோழமை திறத்தாலே அஞ்சோற்பதிகம் பாடுகின்றார் நம்பியாரூரர். இதுகாரும் ஐப்பசி திங்கள் முதல் நாள் பார்த்தோம். இப்போது கார்த்திகை திங்கள் முதல் நாளில் பார்க்கவிருக்கின்ற பாடல்களை பார்ப்போம். எல்லோரும் வருகின்ற கார்த்திகை 1ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெரிய நந்தியம்பெருமான் முன்னிலையில் மாலை 5 மணிக்கு எல்லோரும் வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திங்களிலே பார்க்கவிருக்கின்ற பதிகங்கள் பெரிய புராணத்திலிருந்து. எம்பிரான் தெய்வச் செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் ஞானாசிரியர் நம்பியாரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் உரையாசிரியர் பெரிய புராணத்துக்கு சிறந்த உரையாசிரியராக சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி, பூத முதல்வர் புற்றிடம் கொண்டிருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கு அளித்தருளி சீதமலர் கண் கொடுத்தருள செவ்வே விழித்து முகம் மலர்ந்து பாத மலர்கள் மேற்பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய். சிவபூத கணங்களுக்கு நாயகர், உயிர்கள் எல்லாவற்றிற்கும் தனி நாதர், தனக்கு இறங்கி காதலால் இடையராது வேண்டிய வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கம் அளித்தருள வேண்டுமென, பார்வை கொடுக்க வேண்டுமென அற்புதமாக வேண்டிக் கொண்டிருந்த போது அவருக்கு பார்வை கிடைத்து விடுகிறது வலது கண்ணிலே. செவ்வே விழித்து முகமலர்ந்து பாதமலர்கள் மேற்பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய். செவ்வே விழித்து என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், குருடலுக்கு கண் கிடைக்கின்ற பொழுது அப்படி கண்ணெல்லாம் கசக்குவாங்க, ஒரு மாதிரி விழிப்பாங்க. அவ்வாறு அல்லாமல் செவ்வையாக பார்வையோடு கூடிய விழியினால் விழித்து முகமலர்ச்சி அடைந்து உள்ளம் தம் வசம் இழந்து பரவசப்பட்டு இறைவரது திருவடி மலர்களின் மேலே பணிந்து பன்முறையும் விழுந்து எழுந்து வணங்குகின்றார் என்று தெய்வச் செக்கிழார் காட்டுகின்றார். குருடர்களின் பார்க்கும் பார்வை போலன்றி பொருள்களை நேரே மலர்ந்து பார்க்கும் செவ்விய பார்வையை பெருமான் கொடுத்தருள வீழ்ந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவி பணிந்து எழுந்த களிப்பினால் ஆடி பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்து 2 கண்களாலும் புற்றிண்டை எழுந்த செழுந்தன் பவள சிவ கொழுந்தினை அருளை பருகி தெளிக்கின்றார். இன்ப வெள்ளத்தில் அழுந்து இன்பத்தை நீர்ப்பெருக்காக பெருமான் உருவகித்தார். அவ்வின்ப வெள்ளம் தன்னுள் அடங்கி மேலெழுந்தது கண்ணீர் என்று குறிப்பால் உணர்த்துகின்றார். 2 கண்களாலும் பருகி திளைக்கின்றார். ஒரு கண்ணால் கழித்தார், அதால் மனநிறைவு பெறவில்லை. இப்பொழுது மற்ற கண்ணும் பெற்றதனால் 2 கண்களாலும் பருகினார். பெருமானை கண்களால் பருகினார். பருகுதல் வாயும் தொழில், அதனை இங்கு கண்ணின் தொழிலாக உபசரித்தார் தெய்வச் சேக்கிழார். பருகா விண்ணமுதத்தை கண்களால் பருகுதற்கு திளைக்கின்றார். ஆனந்த அனுபவத்தில் முழுகினார். முழுகி திளைக்கின்றாராகி ஏத்துகின்றார் பாடலாலே தமிழிசையாலே நம் தம்பிரான் தோழர் நம்பியாரூர் என்று தெய்வச் செக்கிழார் காட்டுகின்றார். அடுத்த பாடல், காலம் நிரம்ப தொழுது ஏத்தி கனகமணி மாளிகை கோயில் ஞாலம் உய்ய வரும் நம்பி நலம்கொள் விருப்பால் வளம் கொண்டு மாலும் அயனும் உரையிருக்கும் வாயில் கழிய புறம்போந்து சீலமுடைய அன்பருடன் தேவாசிரியன் மருங்கணைந்தார். காலம் நிரம்ப, அதாவது அர்த்தஜாம பூசை காலம் நிரம்ப ஏற்றியிருந்தார் பெருமானை. பாடலாலே பாடியிருந்தார். கண்ணீர் மழை பொழிந்திருந்தார். அதன்பின் கோயில் திருக்காப்பிட பெரும் ஆதலினாலே வளம் கொண்டு புறம்போந்தார். முறையிருத்தல் மாலும் அயனும் முறையிருக்கும் வாயில் கழிய, முறையீடுகளை விண்ணப்பிக்க காலம் பார்த்து காத்திருக்கின்ற அந்த முதற் திருவாயிலை
இங்குதான் நம்பிகளுக்கு இறைவர் வெளிப்பட்டு காட்சி தந்து திருத்தொண்டர் தொகைக்கு அடியெடுத்து கொடுத்த இடம் இந்த முதற் திருவாயில். அது கழிய புறம்போந்தார் சீலமுடைய அன்பர்கள் ஏற்கனவே இவரோடு வருகின்ற தொண்டர்களும் திருவாரூரிலிருந்து சேர்ந்து கொண்ட மிக பெரும் தவமுடைய தொண்டர்களோடு ஞாலம் உய்ய வந்த நம்பி தேவாசிரியன் மருங்கு அணைந்தார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகைத்தர போதுவார் என்று இங்கு நாம் நினைவு கூர்வோமாக. அடுத்த பாடல். நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போனதன் பின் தங்குமணி மாளிகையின் கண் தனிமை கூற தளர்வார்க்கு கங்குல் பகலாய் பகல் கங்குலாகி கழிய நாளெல்லாம் பொங்கு காதல் மீதூர புலர்வார் சில நாள் போனதன் பின் செம்மை நெறி சேர் திருநாவலூரர் ஒற்றியூர் சேர்ந்து கொம்மை முளையார் சங்கிலியார் தம்மை குளவு மனம் புணர்ந்த மெய்மை வார்த்தை தாம் அவர்பால் விட்டார் வந்து கட்டுரைப்ப தம்மை அறியா வெகுளியினால் தரியா நெஞ்சினொடு தளர்வார் மென் பூஞ்சயனத்திடை தொழிலும் மேவார் விழித்தும் இனிதமரார் பொன் பூந்தவிசின் மிசையின் நீரார் நில்லார் செல்லார் புறம்பொழியார் மண் பூ வாளி மழைகழியார் மறவார் நினையார் என் செய்வார் என்பு ஊடுருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டின் இடைப்பட்டார் என்று அற்புதமாக நம்பியார் பெருமான் சங்கிலி நாச்சியார் அங்கு மணந்தார் என்றதை கேள்விப்பட்டு பறவை நாச்சியாருடைய அந்த மெய்ப்பாடுகளை எல்லாம் இந்த 3-4 பாடல்களில் விவரிக்கின்றார் தெய்வச்செக்கிழார். தனிமை கூற தனித்திருத்தலாலே வரும் பிரிவினாலாகிய துன்பம் மிகுதிப்பட அதனால் வருகின்ற பெருந்துன்பத்துக்கு ஆளாகி வந்தது. கங்குல் பகலாய் பகல் கங்குலாகி கழியா நாள் என்று தெய்வச்சேக்கிழார் பறவை நாச்சியாரினுடைய நிலைமையை இங்கே குறிப்பிடுகின்றார். நாயகனது சந்நிதியின்மையால் அவர் அருகே இல்லாமையால் பொலிவும் ஒளி அமிழ்ந்து இருள் பொதிந்து நித்தலும் பகலில் செல்லும் மனவெழுச்சியின்றி இருக்கின்றார் பறவை நாச்சியார் என்று காட்டுகின்றார். இரவுக்குரிய உணர்வு நினைவு அயர்வு முதலென பகற்பொழுதிலே வந்து விடுகின்றது. பகற்போதுக்குரிய விழிப்பு காம பின்ப நீக்கம் புறம்போதல் முதலியன ராப்போதிலும் இவர்பால் நிகழ்தலாயின என்று கங்குல் பகலாய் பகல் கங்குலாகி கழிய, அதாவது இரவு முழுக்க பிரிவாற்றாமையினாலே உறக்கமின்றி தவிக்கின்றார் பறவை நாச்சியார். பகலிலே ஒரு எழுச்சி ஏற்படாமல் ஆர்வமின்றி சோம்பி கிடக்கின்றார் என்று அவருடைய நிலையை இங்கு தெய்வச்செக்கிழார் காட்டுகின்றார். மேன்மேல் அதிகரிக்கும் ஆசையானது மேலொக்க வரும் துயராகி சில நாட்கள் கடிந்த பின்னர் காதல் மீதுர புலர்வார் மீக்கொண்டு மிக கொண்டு எழுந்த காதல் மிகுதியினாலே புலர்வாராகி, புலர்தென்றால் இங்கே மனம் வெதும்புவாராகி என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். செம்மை நெறியை தவ நெறியை வேண்டி பெற்று மேற்கொண்டு ஒழுகு நெறி மாறுபடாமல் வாழ்ந்துகின்ற தம் நாயகர் செம்மை நெறி சேர் திருநாவலூரர் ஒற்றியூர் சேர்ந்து கொம்மை முளையார் சங்கிலியார். கொம்மை என்றால் வட்டம், வட்டமாக திரட்சியாக இருக்கின்ற தனங்களை உடைய அம்மையாரை கொளவு மனம் விளக்கம் பொருந்திய ஊரார் அறிய திருமணம் செய்து கொண்டார் என்று இவர் கேட்டு, குளவு மனம் என்றால் இறைவர் விதித்தபடி நிகழும் மனம் என்று கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மெய்மை வார்த்தை கேட்டார் உண்மைகளை கட்டுரைப்ப பிறர்பால் கேட்டு பின்னர் அதன் உண்மையினை அறிய சிலரை அனுப்பி அவர்கள் கண்டு வந்து அஃது உண்மையே என்று கூறினார்கள். தரியாமை என்று ஒரு சொல்லாட்சி தெய்வச்செக்கிழார் போடுகின்றார். தரியாமையாவது தமக்கே உரியராகிய தம் நாயகரது இன்பம் பிறர்க்கும் உரித்தாக கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் தம்மை அறியா வெகுளி, வெகுளி என்றால் கோபம், தம்மையும் அறியாது பெண்ணியல்பால் வந்த சினம் தாமே துணிந்து நினைந்து மேற்கொண்டதன்று என்ற உண்மையை நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் சொல்லுகின்றார். கற்புடைய மடவார்கள், கற்புடைய பெண்கள் கணவன்பால் சினத்தலாகாது. கணவன்பால் சினம் கொண்டால் அந்த பெண் கற்புடையவர் அல்லர் என்பது நம்முடைய நீதி நூலில் சொல்லுகின்ற கருத்து. எனவே கற்புடைய பெண்கள் கணவன்பால் சினத்தல் இங்கு பொருந்தாது, நீதியால் பொருந்தாது. ஆனால் இங்கு அவரையும் அறியாமலேயே சினம் கொண்டார் என்ற உண்மையை நாம் கொள்ள வேண்டும்.
தம்மையும் கோபத்தையும் வேறு பிரித்தற்கரிய கோபம் என்று பொருள் சொல்லலாம். அதைதான் தெய்வச் சேக்கிழார் அழகாக தம்மையும் அறியா வெகுளி என்று இந்த செய்யுளிலே குறிப்பிட்டுள்ளார். தம்மையும் அறியா வெகுளியினால் தறியாது நெஞ்சினோடும் தளர்வார். தமக்கே உரியராகிய தம் நாயகர் இன்பம் பிறர்க்கு உரித்தாக கண்டு பொருள் ஆற்றாமையினாலே தளர்தல் தறியாமை காரணமாக உடல் தளர்ச்சியுற்றார். அப்படி உடல் தளர்ச்சி விட்டதுனாலே என்னென்ன நேர்ந்தது என்று அடுத்த பாடலிலே தெய்வச் சேக்கிழார் விரிக்கின்றார். இந்த பாடலிலே கொம்மை முளை, மெய்மை வார்த்தை, செம்மை நெறி மூன்றும் பண்பு தொகை ஆகும். மெய்மை வார்த்தை தாம் அவர்பால் விட்டார் வந்து கட்டுரைப்ப. அப்ப அந்த விட்டார் என்ற சொல் வினையால் அணையும் பெயர். பூக்களாலே விரிக்கப்பட்ட மென் பூஞ்சயனத்திடை துயிலும் மேவார் விழித்தும் இனிதமரார் என்று தெய்வச் சேக்கிழார் காட்டுகின்றார். அதாவது சயனத்திடை இனிதமந்த ஆற்றாத போது பூந்தவிசில் இருக்கலாம், அஃதும் இயலாதாயின் எழுந்து நிற்றன்றி மாளிகையில் உள்ளாவே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் என்று காட்டுகின்றார். மண் பூவாளி மழை கழியார் மறவார் நினையார் என் செய்வார் என்று காட்டுகிறார். மண் என்றால் மதன், மன்மதன். மதன் என்பதனுடைய இடைக்குறையாக மண் என்று இங்கு செயலிலே வந்துள்ளது. மண் பூவாளி வெற்றியுடைய மன்மதனது பூவாளி மலரம்புகள் மழை போல வந்து அடர்த்து பெய்கின்ற போது மதன் அம்புகளுக்கு உட்படாதபடி விலக மாட்டாது அவர் நினைவாலே இவர் பொழுது கழிகின்றது. மறவார் நினையார் மறவார் இந்நிலைகளுக்கெல்லாம் காரணமாகிய நம்பி ஆரூரரை மறந்து விடலாமோ எனின் மறக்கவும் இயலாதவராயினார். புலர்த்தல் காரணமாக வேணும் அவரது நினைவு அகலாத ஆயிற்று. நினையார் மறக்க இயலாவிடின் நினைவில் வைப்பாரோ எனில் புலர்தனில் நினைக்கவும் மாட்டார். நினைந்தும் மறந்தும் இல்லாத நெஞ்சினுள் என் செய்வார் மென்பூ போன்றவர் என்று காட்டுகின்றார் தெய்வச் சேக்கிழார். என்ன அருமை பாருங்க. இப்பாடலின் நிறைவு அடியிலே என்பூடுருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டின் இடைப்பட்டார் பறவை நாச்சியார். மனம் வெதும்பி இருந்தாலும் நாயகனை பிரிந்து இருந்தாலும் அல்லது நாயகனின் தவறுகளை நினைந்து வருத்தம் அடைந்து இருந்தாலும் என்பு ஊடுருக்கும் மெலிந்து போகும் உடல் என்று நம்முடைய அக இலக்கிய நூல்களெல்லாம் கூறுவதை இந்த பாட்டிலே படம் பிடித்திருக்கின்றார் தெய்வச் சேக்கிழார். மெல்லிய மலர்கள் பரப்பிய சயனத்திலே கண் வளருவதை விரும்பார், விழிப்புடனும் இனிதால் இருத்தலையும் விரும்ப மாட்டார். சரி, மலர்படுக்கையிலே இல்லை, மலர்கள் தூவிய ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பாரோ என்றால் அதன் மேலும் இருக்க மாட்டார். நடந்து வெளியிலும் செல்ல மாட்டார். மன்மதனுடைய மலரம்புகள் மழை போல விழுதலையும் விளக்க மாட்டார். என்பை உள்ளுருக்கும் ஊடலோ அல்லது பிரிவோ இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே பறவை நாச்சியார் இருந்தார் என்று தெய்வச் சேக்கிழார் அழகாக இந்த பாடலிலே காட்டுகிறார். ஆன கவலை கையறவால் அழியும் நாளில் என்று தெய்வச் சேக்கிழார் காட்டுகின்றார். கவலை கையறவு என்று சொன்னால் கவலையோடு கூடிய செயற்ற நிலை. கையறவு வருத்தம், கவலை பிரிவாற்றமையினாலும், கையறவு தம் நாயகர் வேறு ஒரு பெண்ணை மணந்து மனம் கொடுத்தார் என்றதனாலும் விளைந்தன. கையறுதல் ஒரு செயலும் செயல் ஆற்றாத ஒரு நிலையிலே இருப்பதைத்தான் இங்கே தெய்வச் சேக்கிழார் கையறவு, கவலை கையறவு என்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகின்றார். பெரும்பான்மையாக நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், உயிர் போன்றது ஒன்றை இழந்தபோது உள்ள நிலையினை குறிக்கக்கூடிய வழக்கு சொல் இந்த கவலை கையறவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிலையிலே தான் இப்போது பறவை நாச்சியார் இருக்கின்றார். கூணல் இளம் பிறை கண்ணி முடியார் என்று இந்த பாடலே சொல்லுகின்றார். எப்படி கூணல் பிறையை பெருமான் அணிந்திருக்கின்றார், அதுபோல இவரும் கவலையினாலே வளைந்து போயிருக்கின்றார் என்ற ஒரு உருவகமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். பாணல் விழியார் மாளிகையில் பண்டு செல்லும் பரிசினால் என்று சொல்லும். பாணல் விழி குவளை மலர், பாணலினால் குவளை மலர்கள், இது இரவிலே விழியும். அந்த இரவிலே மலர்கின்ற மலர்களைப் போல இவரும் பறவை நாச்சியாரும் இரவெல்லாம் விழித்து கொண்டிருப்பதற்காக அப்படி ஒரு
ஓமையை அங்கே போடுகின்றார் தேவச்சேக்கிழார். அப்படி அம்பியாரூரர் திருவாரூருக்கு வந்துவிட்டார் என்பதை தெரிவிக்க சென்ற அந்த பரிசினங்கள், அதாவது தொண்டர்கள் மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். அங்கே என்ன நடந்தது என்பதை கேட்பதற்கு ஆவலாக உள்ளார் நம்பி ஆரூரர் பெருமானும். இந்த பாடலிலே பண்டு செல்லும் பரிசினால் போன பெருமை பரிசனங்கள் என்று தெய்வச்சேக்கிழார் ஒரு அடி வைக்கின்றார். முன்காலம் போலவே இப்பொழுதும் பறவையாருடன் கூடியிருக்கின்ற தன்மை என்று பொருள் கொண்டு பெருமையாம் பரிசனங்கள், போன பெருமை பரிசனங்கள். கோவிலில் கும்பிடும்போது பாடும்போது கூட இருப்பவர்கள் அடியார்கள், பணிவிடைகள் செய்கின்ற பரிசனங்கள், அவர்கள்தான் இப்போது சென்றிருக்கின்றார்கள். அதைத்தான் பெருமையாவது நம்பிகளது பணிவிடைகளை செய்யும் பெரும் பேறு வைக்கப்பெற்ற நிலையில் இருக்கின்ற பரிசனங்கள். கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று அவ்வடிமைத்தனத்தின் பெருமையை இங்கும் ஒரு முறை காட்டியிருக்கின்றார். பண்டு செல்லும் பரிசினால் போன பெருமை பரிசனங்கள் என்று சொல்லுகின்றார். அடிமைத்தனத்தின் பற்றி கூறுகின்ற குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பாடல் நிறைவிலே புகுதப் பெறாது புறம் நின்றார்கள் என்று காட்டுகின்றார் தேவச்சேக்கிழார். அவர்கள் சிலர் நிலவு திருவாரூரர் எதிர் சென்று மொழிவார், திருவொற்றியூரில் நிகழ்ந்த செய்கையெல்லாம் ஒன்றும் ஒழியா வகையறிந்து அங்குள்ளார் தள்ள மாளிகையில் இன்று புறமும் சென்று எய்தப் பெற்றிலோ என்று இறைஞ்சினார். நம்பியாரூர் பெருமானிடத்திலே பரிசனங்கள் வந்து இறைஞ்சினார்கள். எதற்காக இறைஞ்சினார்கள் என்று தெய்வச்சேக்கிழார் இந்த பாடலிலே காட்டுகின்றார். பெருமானே, திருவொற்றியூரிலே நிகழ்ந்த செய்திகள் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாது முழுமையும் பறவை நாச்சியார் அறிந்ததினாலே அங்கு காவலுக்கு வைத்திருக்கின்றவர்கள், அதற்கு முன்னர் நாங்களெல்லாம் அந்த திருமாளிகையினுள்ளே சர்வசாதாரணமாக போய் வருவோம். ஆனால் இப்போது அந்த மாளிகையின் வாயிலிருந்து கொஞ்சம் தூரத்திலே எங்களை தடுத்து நிறுத்தி புறம் தள்ளிவிட்டார்கள், செல்ல ஒட்டாது தடுத்து விட்டார்கள். அதனாலே புகுதப்பெறாது பறவை நாச்சியாருடைய மாளிகையின் உள்ளே புகுதப்பெறாது புறம் நின்றோம், வருந்துகின்றோம் என்று இறைஞ்சுகிறார்கள். எதற்காக இறைஞ்சுகிறார்? இதற்கு மாற்று ஏதாவது நீங்கள் செய்தாலன்றி மேற்செயல் ஒன்றும் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இயலாமை பற்றி இறைஞ்சினார்கள் என்று தெய்வச்சேக்கிழார் காட்டுகின்றார். அடுத்த பாடல். மற்ற மாற்றம் கேட்டு அழிந்த மனத்தாராகி வந்தொண்டர். பரிசனங்கள் வந்து சொன்ன மாற்றம், அவர்கள் சொன்னதை கேட்டு அழிந்த மனத்தாராகி, அழிந்த மனம் என்றால் மனமுடைந்து வருந்துகின்றாராகி என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வன்தொண்டர் உற்ற இதனுக்கு இனி என்னோ செய்வேன் என்று உயர்வார் உலகியல்பு கற்ற மாந்தர் சிலர் தம்மை காதற் பறவையார் கொண்ட செற்ற நிலைமை அறிந்து அவர்க்கு தீர்வு சொல்ல செலவிட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்த உலகில் நன்றாக பேசி சேர்த்து வைக்கக்கூடியவங்களை, பெரியவங்களை பார்த்து அமுச்சு வைக்கிறாங்க. யார்கிட்டன்னா பறவை நாச்சியார்கிட்ட. உலகியல்பு கற்ற பெரியவர்கள், உலகியல் அறிவும் அனுபவமும் வினை செயல் வகை முதலிய ஆற்றல்களும் உடைய, உலகியலில் எவ்வொரு நிலையில் யார் யாருக்கு எவ்வளவு வகையால் எடுத்து கூறினால் அந்த செயல் முடியுமோ அவ்வகை கூறி செய்வினை முடிக்கும் ஆற்றல் ஒருங்கே கைவரப்பெற்றவர்களை உலகியல் கற்ற என்று பெரிய புராணத்திலே தெய்வச்சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். காதலையுடைய பறவையார் தன்மேல் கோபமாக உள்ளார் என்பதை அறிந்து அந்த கோபத்தை மாற்றி தன்மையாக்கக்கூடிய அற்புதமாக உலகியலிலே தேர்வாராகி தெளிந்து நன்கு அறிந்து தகவியற்றும் கலை கைவந்த சில மாந்தர்களே, காதலையுடைய பறவையார் மேற்கொண்ட கோப நிலைமையினை அவருடைய தன்மையினை அறிந்து அதற்கேற்றவாறு அவருக்கு அது தீரும் வகையிலே சொல்லி சினத்தை தணிக்கும்படி செய்ய செலவிடுத்தார் என்று இந்த பாடலில் காட்டுகின்றார். நம்பி ஆரூரரின் அருளாணையின் வழியே சென்ற அம்மாந்தர்களும் பணி செய்ய ஏவப்பெற்றது ஒரு அருளிப்பாடு, அருட்பேறு என்று அவர்கள் நினைத்து சென்றார்கள். அப்படி சென்றவர்களும் நங்கை பறவையார் தமது பைம்பொன்மணி மாளிகையை அணைந்து பண்பு புரியும் பாங்கினால், பண்பு என்றது
கோபம் தணிவிக்கும் நல்ல நிலை. புரிதல் என்றது கைவரச் செய்யும் நிலை. வாங்கினால் அதற்கு தக்கவாறு தம்மை அமைத்து கொண்டு ஒழுகும் தன்மையுடனே பறவையார் மாளிகைக்கு சென்ற அந்த உலக இயல்பு கற்ற மாந்தர்கள் வெம்பு புலவி கடலழுந்தும் மின்னேரிடையார் முன்னெய்தி எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைப்பார். வெம்பு என்றால் வெதும்புதல். வெதும்பச் செய்வதற்கு ஏதுவாகிய புலவியாகிய கடலினுள்ளே அழுந்து கிடக்கும் மின் போன்ற இடையினை உடைய பறவையார் முன்பு சேர்ந்து எம்பிராட்டிக்கு அவருடைய பெருமைக்கு பெருந்தன்மைக்கு இவ்வாறு ஊடியிருந்து நாயகரை வெறுத்தல் தகுதியாமோ என்றெல்லாம் எடுத்து உரைத்தார்கள் என்று தெய்வச்சக்கர காட்டுகின்ற அந்த பாடலில் பேத நிலைமை நீதியினால் பின்னும் பலவும் சொன்னவர் முன் மாதர் அவரும் மறுத்து மனம் கொண்ட செற்றம் மாற்றாராய் ஏதம் மறுவும் அவர் திறத்தில் இந்த மாற்றம் இயம்பில் உயிர் போதல் ஒழியாது என உரைத்தார். அவரும் அஞ்சி புறம் போந்தார். சென்றவர்கள் சாம பேத தண்டம் என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். அதுபடி பேசி பார்ப்பது அல்லது எதிராளியை அவரை திட்டுவது போல இணைத்து வைக்கலாம் என்று நினைப்பது, இப்படி பேத நிலைமைகளை எல்லாம் சொன்ன அவர்கள் முன் பறவை நாச்சியார் தீமை பொருந்திய அவர் திறம் பற்றி இந்த மாற்றங்களை இந்த சொற்களை எல்லாம் மேலும் மேலும் என் முன்னே இருந்து கொண்டு சொன்னீர்களேயானால் எனது உயிர் போகுதல் தவறாது என்று சொன்னார். அதை கேட்டு பயந்தவர்கள் உலகியல் கற்ற அந்த மாந்தர்கள் மாலையை விட்டு புறம் போயினார்கள் என்று இந்த பாடல் காட்டுகிறது. அடுத்த பாடல் போந்து புகுந்தபடியெல்லாம் பூந்தன் பழன முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் வெறுவுற்று அயர்வார் துயர் வேலை நீந்தும் புனையாம் துணை காணார் நிகழ்ந்த சிந்தா குளம் நெஞ்சில் காந்தல் அழிந்து தோய்ந்தழார் கங்குல் இடை ஆமக் கடலுள் அருகு சூழ்ந்தார். அழகிய குளிர்ந்த வயல்களை உடைய திருமுனைப்பாடி நாட்டின் தலைவராகிய நம்பிகளுக்கு சென்றவர்கள் பறவையாருடைய நிலையை அறிவித்தலும் வெறுவுற்று அயர்ந்தார். அச்சமுற்று வருந்துவாராய் துன்பக் கடலினின்றும் நீந்தி கரையேறுதற்குரிய துணையாகும் தோணி போன்றாரை காணாமையால் துன்புற்றார் நம்பி ஆரூரர் சிந்தாகுலம் நேர்ந்த மனவேதனை நெஞ்சத்தினை சுட மனமடிந்து கங்குல் இடையாம கடலுள் ராத்திரி நடு அர்த்தஜாமமாகிய கடலுள்ளே தோய்ந்து மூழ்கி மேலிட மாட்டாராயினார் என்று இந்த பாடலில் காட்டுகின்றார். சிந்தா குலம் என்பதை சிந்தை ஆகுலம், ஆகுலம் என்றால் துன்பம், காந்துதல் வெதும்புதல் சுடுதல், உள்ளிடை ஆமக்கடலுள் தோய்ந்து எழார் என்று இந்த அடியில கங்குள் இடையாமம் பாதி இரவு நள்ளிரவு காரிருள் போன்ற நள்ளிரவிலே அத்தயாமம் என்பது வடமொழி வழக்கு. கங்குள் இடையாமத்தை அந்த அர்த்த நள்ளிரவை கடலாக உருவகித்தார். உலக உயிர்களெல்லாம் தன்னுள் அகப்படுத்தி அவற்றை பேதங்களுக்கு உட்படுத்தி அழைத்தலாலே அதை பிறங்கிருள்வாய் என்று அடுத்த பாட்டிலே சொல்கின்றார் தெய்வச் செக்கிழார். அருகு சூழ்ந்தார் துயின்றார்கள், பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் கண் வளர்ந்தார்கள். திரு அத்தயாமம் பனிமடங்கி பெருகு புவனம் சலிப்பின்றி பேயும் உறங்கும் பிறங்கிருள்வாய். பக்கத்தில் சுற்றி இருந்தவர்களும் துயின்றார்கள். திரு அத்தயாம வழிபாடும் நிறைவேறி பெருகும் உலகத்தினுள்ளோர்கள் நடத்தல் ஒழிந்து பேயும் துயிலும் இருளிலே மனம் வீசும் கொன்றை மலர்களை சூடிய சடைமுடிமேல் பாம்பினையும் இளம்பிறை சந்திரனையும் செருகும் ஒப்பற்ற இறைவரது தோழராகிய நம்பிகள் தனியே வருத்தத்துடன் இருந்து சிந்திப்பாராயினார் என்று இந்த பாடலில் காட்டுகின்றார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானால் பாலனைய என்னை உடையாய் அரூரா நினைந்து அருளாய் இந்த யாமத்தெழுந்தருளி அன்னமனையால் புலவியினை அகற்றில் உய்யலாம் அன்றி பின்னை இல்லை வேறு செயல் என்று பெருமான் அடிகள் தமை நினைந்தார். இப்பதான் சாமி நினைக்கிறார். சாமி
அப்படி நினச்ச உடனே அடியார் இடுக்கண் தறியாதார் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே முற்றும் அளித்தால் பொற்றலிற்கை தொடியார் தழும்பும் உழைச்சுவடும் உடையார் தொண்டர்தாம் காணும்படியால் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படித்தோழிய. அன்புடையாரை அறிவன் சிவன் என்பது இறைவர் இயல்பாக ஞான சாத்திரங்கள் கண்ட உண்மை. முற்றும் அளித்தால் உலகம் முழுவதும் ஈன்றளித்த உமையம்மையார் அழகிய தளிர் போலும் கையில் அணிந்த வளையின் தழும்பும் முளையின் சுவடும் உடைய இறைவர் தழுவக் குடைந்த நாதர் திரு கச்சி ஏகம்பமுடையார் விட்டுணுவும் காணாத திருவடிகள் நிலம் பொருந்த தொண்டராகிய நம்பிகள் காணும்படியாக முன் வந்து அணைந்து நின்றார் என்று காட்டுகின்றார் தெய்வச்சக்கிழார். நம்பி ஆரூரர் முன்பு தம்பிரானார் எழுந்தருள தாங்கற்கரிய மகிழ்ச்சியினால் கம்பியா நின்ற அவயவங்கள் முழுக்க கம்பித்தல்னா நடுக்கம் எழுதியது. கலந்த புலகம் மயிர் முகிழ்ப்ப மயிர்கூச்சொறிந்து நம்பி ஆரூரர் பெருமானும் இறைவர் திருமுன்பு தாமரை போன்ற கைகள் தலையின் மேல் ஏற்றி அருளிய அம்பிகா வல்லவர் செய்ய அடித்தாமரையின் கீழே விழுந்தார். அம்பிகா வல்லவர் அம்பிகையின் நாயகர் சிவபெருமான். வல்லவர் என்பது வளவர் என்பதன் விரித்தல் விகாரமாக கொண்டு அம்பிகைக்கு வலப்பக்கத்தினர் என்று உரைத்தலும் பொருந்துமா. பறவைபால் தூது செல்ல நின்றாராதலின் அம்மை தொடர்பு பற்றி கூறி அருளினார் பாட்டிலே தெய்வச்சேக்கிழார் என்று காண்க. விழுந்து பரவி மிக்க பெரு விருப்பினோடும் எதிர்போற்றி எழுந்த நண்பர் தமை நோக்கி என் நீ உற்றது என்றருள தொழுது தம் குறையை விளம்புவார். யானே தொடங்கும் துருசிடைப்பட்டழுந்துமென்னை இன்னும் எடுத்தாள வேண்டும் உமக்கு என்று அடியேன் அங்கும் திருவற்றியூரில் நீரே அருள் செய்ய வடிவே ஒன்கண் சங்கிலியை மனம் செய்து அணைந்த திறமெல்லாம் கொடியேறிடையால் பறவை தான் அறிந்து தன்பால் யான் குறுகின் முடிவேன் என்று துணிந்திருந்தால் என்னான் செய்வது என முடிந்தார். நாயனீரே நான் உமக்கிங்கு அடியேனாகில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழருமாம். தம்பிரானாரே யாகில் ஆய அறிவும் இழந்தழிவேன். அடியேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவையொரு புலவி தீர்த்து தாருமென அன்பு வேண்டும் தம்பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி ஆரூரர் முகம் நோக்கி துன்பம் ஒழினி யாம் உனக்கோர் தூதனாகி இப்பொழுதே பொன்செய் மணி பூண் பறவைபால் போகின்றோம் என்று அருள் செய்தார். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வருகின்ற காரிக்கிழமை கார்த்திகை திங்கள் முதல் நாள் அன்று மாலை 5 மணிக்கு கிழக்கு வாயில் கோபுரத்தில் உள்ளே உள்ள பெரிய நந்தியின் முன்னிலையிலே மாலை 5 மணிக்கு பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு 18 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. சொற்பொழிவு முடித்து 12 திருமுறைகளை சென்னி சூடி ஆடிப்பாடி திருவண்ணாமலையை வலம் வருகின்ற ஞானப்படை எழுச்சி என்னும் நல் நிகழ்வு தொடர்ந்து 18 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்கள் எல்லோரும் வருகின்ற காரிக்கிழமை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை 5 மணிக்கு அதிகார நந்தி முன்னிலையிலே வந்து கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவரும் தங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நம்முடைய உலகெல்லாம் சிவபுரம் என்கின்ற யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். விருப்பக்குறியடை தொட்டு தங்கள் அன்பை தெரிவிக்கவும். ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.